அடுத்ததாக நாங்கள் சென்ற வழியில் ஒரு குகை இருந்தது. அதில் ஒரு சிறிய லிங்கத்தை வைத்து வழிபட்டு வருகிறார்கள். பொதுவாக கடும் தவத்தில் ஈடுபடும் முனிவர்கள் இம்மாதிரியான இடத்தையே தேர்ந்தெடுப்பார்கள். இந்த இடத்தில் இருந்து பார்த்தால் பழனி முருகன் கோயில் தெரியும் என்று அவர் சொல்லவும் நாம் நமது பார்வையை திருப்பினோம். அவர் சொல்வது உண்மைதான். பல சித்தர்கள் இங்கு வந்து தவம் செய்திருக்கிறார்களாம். அவர்கள் இந்த இடத்தை தேர்வு செய்வதற்கு இங்கு இருக்கும் தனிமை மட்டுமல்ல, பழனி மலையும் தான் என்று எங்களுக்கு புரிந்தது. குகையில் இருந்த ஒருவரிடம் நாம் பேச்சு கொடுத்தோம். பார்த்தோம்னா நேரா போகர் கஜம் இருக்கு, ஆனமுட்டி குகை அதுக்கு மேலே இருக்கு. அந்த போகர் கஜத்தில் என்ன சொன்னால் அதில் இன்னும் ஒரு சிலை இருக்குது அப்படிங்கிறத வந்து சிலர் சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு மகா சக்தியான சக்தி இருக்குது. அதாவது வந்து இந்த ஊரில் மழை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் போய் அங்கே போய் படையல் படைச்சி போகருக்கு படையல் படைச்சி சாமி கும்பிட்டு வந்தோம்னா மழை கண்டிப்பாக வரும். தினமும் காலையில் இங்கு வரும் இவர் சிவலிங்கத்தை சுத்தம் செய்துவிட்டுதான் தனது பணிக்கு செல்வாராம். போகர் சீனாவுக்கு சென்று வாழ்ந்த காலத்தில் அவருடைய சீடர் புலிப்பாணி சித்தர் அவரை தேடி சீனா சென்றாராம். அப்போது போகர் தன்னுடைய அனைத்து சக்திகளையும் இழந்து நின்றாராம். மீண்டும் அவர்கள் இந்தியா வந்து தங்கிய இடம்தான் போகர் கஜம் என்கிறார்கள். அது இந்த மலையில் தான் இருக்கிறது. புலிப்பாணி சித்தர் கூறிய யோசனை மூலமாக போகர் தனது சக்தியை மீட்டார். போகருக்கு அவருடைய சக்தி திரும்ப கிடைத்ததும் நவபாசான சிலைகளை செய்தாராம்.